ஹாய் ஆல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சோட்டு எவ்வளோ ஆக்டிவான பர்சன் அப்படின்ட்டு. பாஸ்ட் ஃபியூ டேஸ் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் சுத்தமாக அவன் சாப்பிடவே இல்லை. கொஞ்சம் கூட சாப்பிடல. வெறும் வாட்டர் மட்டுமே இன்டேக்காக எடுத்துக்கிட்டே இருந்தான். அப்போவே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு, டைஜஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டு இந்த யூடியூப்பில் ஏதாச்சும் ரெமிடிஸ் செக் பண்ணி அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் எதுவுமே சோட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டயர்டு, அப்படியே மயங்கி மயங்கி விழுவ ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரே ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் நாங்கள் ஜிஹெச் தான் கூப்பிட்டு போனோம், பாலக்கரைக்கு. கூட்டிகிட்டு போய் அவங்க ஃபீவர்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 106 இருக்குது, ரொம்ப ஹை ஃபீவர் அப்படின்னு சொல்லி 2 இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பி விட்டாங்க. நெக்ஸ்ட் டே கூட்டு வர சொன்னாங்க. பட் அந்த டே இன்ஜெக்ஷன் போட்டுமே அவனுக்கு சுத்தமாக க்யூர் ஆகலை. அப்படியே இயரெல்லாம் தொட்டு பார்க்குறப்ப அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஆக்டிவான பர்சன், அவன் டயர்டாக இருக்கிறத பார்க்கவே ரொம்ப பெயினாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. அந்த நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா முடிவு பண்ணிட்டோம், இதுக்கு மேலே இவனை வைக்கக்கூடாது, ரொம்ப டயர்ட் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டே கூப்பிட்டு போனோம். அதே ஆட்டோக்காரர் சொன்னார், ஒரு ஹாஸ்பிட்டல் சஜஸ்ட் பண்ணார், ரத்னா பெட் கிளினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெகாஸ்டார் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு அந்த ஹாஸ்பிட்டல். அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். ரியலாக சொல்லணுன்னா எங்களுக்கு கடவுள் மாதிரி அந்த ஆட்டோக்காரர் வந்து காட்டினாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்னு தான் நாங்கள் 7:30க்கெலாம் போயிட்டோம் காலையிலேயே. அப்போ யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அங்கே 24/7 ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் சலைன் அது எல்லாமே கொடுத்தாங்க. ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணி ட்ரிம் பண்ணி அழகாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த சலைன் போட்டப்பே கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எதுவுமே சாப்பிட இருந்தவன் அந்த பெடிகிரி அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் கொஞ்சம் இன்டேக் எடுத்துக்கிட்டான். அப்புறம் ப்ளட் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிளேட்லெட்ஸ் பார்க்குறப்ப 21,000 தான் இருந்துச்சு. 2 lakhs இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நார்மலாக இருக்கிற டாக்ஸ்க்கெலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் லைட்டாக லிவர்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு ஈவினிங் நாங்கள் 6 o'clock போல் மறுபடியும் நாங்கள் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்ப நிறையா சலைன்ஸ்லாம் போட்டாங்க. சலைன் போட்டு டேப்லெட்லாம் கொடுத்து அந்த டாக்டர்ஸ்லாம் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. சும்மா ஏனோ தானோ அப்படின்லாம் கொடுக்காம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூர் ஆக்கிட்டாங்க அவனை. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு டேவே கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிக் ஃபீவர்னாலே கொஞ்சம் டேமேஜ் தான். இவனுக்கு ஃபஸ்ட்டு டிக் ஃபீவர் வந்து இந்த டைமில் இல்லவே இல்லை. பாஸ்ட் 3 months முன்னாடி நாங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் கொஞ்சம் மழைக்காக வீட்டுக்குள்ளே விட்டுருந்தோம். அந்த டைம் அதனால் இவனுக்கு அப்போ அஃபெக்ட் ஆனது. இப்போ வந்து அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாதனால இப்போ தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிக் ஃபீவரில் ஒரு பிரச்சனையாக இருக்க டிக்ஸ் வந்து கடிச்சிருக்கனால இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஃபுட் டயட் அவனுக்கு சொல்லியிருந்தாங்க. 45 days ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 5 daysக்கு அப்புறம் மறுபடியும் பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக அப்படியே 21,000 ஸ்ட்ரைட்டாக 1.5 lakh பிளேட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவனுக்கு டெய்லிக்கும் வெறும் செவரொட்டி மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். காலைல செவரொட்டி, மதியானம் எக்கு, அப்புறம் சிக்கன். அவனுக்கு உடம்பு முடியல அப்படின்னாலே நம்ம வந்து அவன் வெஜ்ஜு கொடுக்குறது அவனுக்கு என்வி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் அப்படி தான் பண்ணோம். டெய்லிக்கும் கடையில் போய் நான் செவரொட்டி வாங்கி அவனுக்கு ப்ராப்பராக பாயில் பண்ணி அவனுக்கு சூப் மாதிரி வச்சு அவனுக்கு அப்படி தான் நாங்கள் உடம்பை தேற்றினோம். இப்போ ப்ராப்பராக ஆல்ரைட் ஆகிட்டான். இப்போ சோட்டு இஸ் ஆன் பேக். இது ரொம்ப ஹாப்பியான விஷயம் எங்களுக்கு. பட் நீங்கள் ரொம்ப ஈஸியாக விட்டுறாதீங்க, இது டிக் ஃபீவர் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு. உங்கள் டாக்ஸ்க்கு இது மாதிரி உடம்பு முடியலை, டயர்டாக இருக்காங்க, ஒரு நாள் சாப்பிட்லனாலே யோசிக்காமல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்க. யோசிக்காதீங்க. நீங்கள் டிலே பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆபத்தானது தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க காய்ஸ். ஓகே, இது எனக்கு இருக்க லெசன். நான் ஒரு நாள் இப்படி விட்டனால தான் அவனுக்கு சடனாக இவ்வளோ பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிச்சு. இப்போ சோட்டா ஆல்ரைட் 45 days ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான். 45 days முடிச்சதுக்கப்புறம் இப்போயும் நார்மல் ஆகிட்டான். பட் உடம்புல அந்த கொஞ்சம் கிருமிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிருமிகள் க்ளீன் ஆகிறதுக்கு 45 days ஆகும்னு சொல்லி டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 10 days ஆஃப் ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. இன்னும் 45 days ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடியும். ஸோ நீங்களும் பார்த்து இந்த மாதிரி டிக் ஃபீவர்ஸ், பார்வோ ஃபீவர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க நம்மளோட குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க, சேஃபாக பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு ஒரு லெசன். தேங்க்யூ.